ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. நாங்கள் ஸ்டே பண்ணிருக்கக்கூடிய ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டால 76th ரிப்பப்ளிக் டே ரொம்ப கிராண்டா ஐ கமிஷன் ஆஃப் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணாங்க. உகாண்டால உள்ள ஐ கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ரிப்பப்ளிக் டே எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்றத பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நாங்கள் ஐ கமிஷன் ஆஃப் இந்தியா உள்ள போக போறோம். இப்போ நாங்கள் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே நிறைய இடத்துல இந்தியன் ஃப்ளாக் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. முதல்ல நம்ம ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறதை பார்த்துடலாம். உகாண்டால உள்ள இந்தியன் ஐ கமிஷனரான ஸ்ரீ உபேந்தர் சிங் ராவத் தான் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ண போறாரு. May I request His Excellency Shri Upendra Singh Rawat, High Commissioner of India to Uganda, to unfurl the national flag. May I request His Excellency Shri Upendra Singh Rawat, High Commissioner of India to Uganda, to kindly read out the excerpt from Honorable President of India's speech on the occasion of 76th Republic Day of India. ஸோ இப்போ ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நமக்குள்ள அந்த இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வு தான் இப்போ எங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று சேர வச்சிருக்கு. பார்டர்ல எத்தனையோ பேர் ராத்திரி பகல்னு பாராம தன்னோட உயிரை பணையம் வச்சு நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க. லேட்டஸ்டா அமரன் மூவில மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்ற ஒரு பிரேவான ஆர்மி ஆபீசருடைய கதையை பார்த்தேன். ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். அவர் உயிரோட இருந்திருக்கலாம்னு இப்போ வரைக்கும் தோணிட்டே தான் இருக்கு. இப்படி நம்ம நாட்டுக்காக எத்தனையோ ஆர்மி ஆபீசர்ஸ் அவங்க உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருடைய சாக்ரிஃபைஸையும் நம்ம எப்பவுமே நினைச்சு பார்க்கணும். ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைங்களுடைய டான்ஸ் ஈவெண்ட் இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்ததா குடியரசு தினத்துக்காக இந்தியன் அசோசியேஷனும் தமிழ் சங்கமும் ஒன்னா சேர்ந்து குழந்தைங்க பெரியவங்க இவங்க எல்லாருக்குமே நிறைய காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரங்கோலி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கான பிரைஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேர்னல்ல பிரைஸ் வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். தமிழ் சங்கம் உகாண்டா கண்டக்ட் பண்ண ரங்கோலி காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். நான், அனிதா அண்ட் பூர்ணிமா. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். பிரேக்ஃபாஸ்ட் இந்தியன் ஐ கமிஷன்ல எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் மெனு இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல சர்வ் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ், அது கூட ரொம்ப சூப்பரான ஸ்வீட், சட்னி வெரைட்டிஸ்ல தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எல்லாமே இருந்தது. அடுத்ததான் நீங்க பாக்குறது டோக்லா. இது ஒரு குஜராத்தி ஸ்நாக், இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததான் நீங்க பாக்குறது சென்னா மசாலா. இது பூரி கூட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். உகாண்டால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்ல மெஜாரிட்டியா குஜராத்தி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத்தி ஸ்டைல தான் இருக்கும். அடுத்ததான் நீங்க பாக்குறது நம்ம சவுத் இந்தியன் ரெசிபியான ஊத்தப்பம். கடைசியா நீங்க பாக்குறது சாம்பார், அது கூட ரொம்ப சூப்பரான மெதுவடை.
நாங்க இங்க மார்னிங் வரும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சது, பட் போக போக கிரவுட் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கான ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் தான் எக்கச்சக்கமா கண்டக்ட் பண்ணாங்க. அதுல உகாண்டால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் சிலபஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல உள்ள குழந்தைங்க தான் மெஜாரிட்டியா எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி ஃபுட் எல்லாருக்குமே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ஸும் லேடிஸும் தனித்தனி கியூவில் நின்று சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு கியூ கிடையாது, அவங்க போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம். பிளேட் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு குஜராத்தி ஸ்வீட் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இதோட பேர் தெரியல, நான் இது பார்க்கறதுக்கு பால்கோவா மாதிரியே இருந்தது. ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல இந்த ஃபுட் எல்லாம் குக் பண்ண செஃப்ஸ் யாருன்றத பார்க்கலாம். நீங்க பார்த்த இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே குக் பண்ணது ஆப்பிரிக்கன் மக்கள் தான். ஸோ பாருங்க இங்க எல்லாரும் இவ்வளவு பிஸியா குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் என்னென்ன குக் பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல இவங்க எல்லாருமே கோதுமை மாவு பூரி சுடுறதுக்கு உருட்டிட்டு இருக்காங்க. அடுத்ததா இங்க ஒரு ஆப்பிரிக்கன் பாருங்க ரொம்ப சூப்பரான ஊத்தப்பம் போட்டுட்டு இருக்காங்க. ஊத்தப்பம்ல கேரட், ஆனியன் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பைசஸும் ஆட் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. ரொம்பவே ப்ரொஃபஷனலா சவுத் இந்தியன் ஃபுட்டான ஊத்தப்பமா அவங்க போடுறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருந்தது. பக்கத்திலே பாருங்க ஒருத்தர் ரொம்ப சூப்பரா வந்துட்டு பூரி வந்து சுட்டுட்டு இருக்காரு. You are making good dosa. Thank you. This is our traditional food, you know, right? Yeah. This is your tradition food. Yeah. How long you are making this one? 15 years. 15 years. Wow, that's good. But this one, what you call? You tell me the name. Uttapam. Uttapam. So dosa is different, you know, right? Dosa is different. Okay. What all you know to make? You know to make what all? Dosa, then idli. Idli, menduara. Huh? Menduara, idli, sambar. Oh. You want uttapam? Yeah. Just 2 minutes. இவங்க 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே தோசை செய்ய கத்துருக்காங்க. தோசை மட்டும் இல்ல, ஊத்தப்பம், இட்லி, வடை, சாம்பார் இது எல்லாமே இவங்களுக்கு செய்ய தெரியுமா? ஊத்தப்பம்ன்ற பேரு கூட ரொம்பவே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. எனக்கு அது கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேர் என்னன்னு நான் கேட்கவே இல்லை. ஸோ இப்போ வாங்க கேட்கலாம். What's your name? Robert. Robert. இவங்க பேரு ரோபோட்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரோபோட், நீங்க ரொம்ப சூப்பரா ஊத்தப்பம் போடுறீங்க. ஊத்தப்பம் சர்வ் பண்றதுக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதனால இன்னொரு செட் வந்து அவங்க போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். ஸோ ரோபோட் கிட்ட பாய் சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். எங்க எல்லாருக்கும் ரங்கோலி காம்படிஷன்ல என்ன பிரைஸ் கொடுத்திருந்தாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால ஒரே ஒரு கிஃப்ட்டை மட்டும் பிரிச்சு பார்த்தோம். Wow. நல்லா இருக்கு.
சூப்பராக இருக்குது, நானே வாங்கினேன். கண்ணாடியா? ஆனால் கொஞ்சம் ரைட்டு, கண்ணாடி கிளாஸ் தான். கண்ணாடி. எங்களுக்கு கொடுத்திருந்த gift ரொம்ப அழகா இருந்தது. எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியன் அசோசியேஷன் அப்புறம் தமிழ் சங்கம் உகாண்டால உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரங்கோலி மூலமா எனக்கு ஒரு gift கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். எங்க gift எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்களும் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிற டைம்ல தான் காஷ்மீர்ல உள்ள பகல்காம்ல பயங்கரமான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததை பார்த்தேன். நான் ஸ்டார்டிங்லயே என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன், நாம எங்க இருந்தாலுமே இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வு தான் எங்க எல்லாரும் ஒண்ணு சேர வச்சிருக்குன்னு. அதனால இந்தியனா இந்த நியூஸை பார்த்துட்டு என்னால ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போக முடியல. அதை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பகல்காம்ல இருக்கக்கூடிய அப்பர் ரீஜனை பைசரன் வேலின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு இன்னொரு அழகான பேரும் இருக்கு, அதுதான் மினி சுவிட்சர்லாந்து. இப்படி ஒரு அழகான இடத்தை தான் ஒரு ரத்த காடா மாத்திருக்காங்க இந்த டெரரிஸ்ட் எல்லாம். கேட்கும் போதே நம்ம ரத்தம் எல்லாம் கொதிக்குது இல்ல. இந்த விஷயத்தை பத்தி நான் ரொம்ப டீடைல்டா பேச விரும்பல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை கண்டிப்பா மனுஷங்களால பண்ணவே முடியாது. மிருகங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஈவு இறக்கமே இல்லாம இன்னொரு மனுஷனை இந்த மாதிரி கொல்ல முடியும். இதுல வேற நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு கொலை பண்ணதா சொல்றாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னு எக்ஸாக்டா இப்போ வரைக்கும் தெரியல. பட் இன்னொருத்தரோட உயிரை எடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த உலகத்துக்கு வரும்போது யாருமே எதுவும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது எதுவும் கொண்டு போக போறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சண்டை பிரச்சனைன்னு தெரியல. இந்த வீடியோ மூலமா காஷ்மீர்ல உயிரிழந்த மக்களுடைய குடும்பத்தினருக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியல, மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. என்னைக்குமே ஒரு அமைதியான அழகான பூமியா காஷ்மீர் இந்தியாக்குள்ள இருக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். பிரேயர்ஸ்க்கு நிறைய பவர் இருக்கு, சோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம், கண்டிப்பா நடக்கும் இது. இந்த வீடியோவை நான் உண்மையிலேயே ஒரு ஹாப்பி நோட்டோட முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இந்தியால இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தனால என்னால அப்படி முடிக்க முடியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு இன்சிடென்ட் இந்தியால இனிமே எப்பவுமே நடக்கவே கூடாது அப்படின்னு ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பத்தின பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எது வந்தாலும் மறக்காம கிட்ட ஷேர் பண்ணுங்க, எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.